Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths linear algebraல தியரம் 6.4.1 தான் பார்க்க போறோம். இப்போ இந்த தியரத்தை பாருங்க. If capital T is belongs to A of E has all its characteristic roots in capital F. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா Tங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் A of E இருந்து எடுத்திருக்காங்க. இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே கேபிட்டல் Fல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஏ ஆஃப் இனா என்ன? ஏ ஆஃப் இ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அதாவது இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் டி இஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இ அப்படின்னா டி இஸ் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு வி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே கேபிட்டல் எஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிவன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா தென் there is a basis of capital V in which the matrix of T is a triangular. சரி, அப்படி இருந்துச்சுன்னா நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்? there is a basis of V. Vக்கு வந்து ஒரு பேசிஸ் வரும். அது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா அந்த டீயோட மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலரா இருக்கும். அதாவது அது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ கொடுத்துருக்க அந்த கிவன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து அசம்ஷனா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டி இஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், வி அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். ஓகே, ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். லெட் கேபிட்டல் வி பி எ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். அதுக்கப்புறம் டி இஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் இ ஹேஸ் ஆல் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இன் கேபிட்டல் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்? We have to prove that there exists a basis of V in which the matrix of T is a triangular. Okay, இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எடுத்து எழுதியிருக்கோம். சரி, இந்த வந்து எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா இண்டக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். நீங்க லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. இண்டக்ஷன் மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கேஸ்ல நாம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கேஸ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம் n-1 டேர்ம்ஸ் வரைக்குமே அது ட்ரூவா தான் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது nth டேர்முக்கு அது ப்ரூவ் ஆகுதா, அந்த கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அது அந்த இதுக்கும் நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்றத நம்ம ரிசல்ட் கொடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே தான், அதுதான் வந்து இண்டக்ஷன் மெத்தட். அந்த இண்டக்ஷன் மெத்தட்ல தான் இந்த தியரத்தையும் நாம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சரி, இங்க நமக்கு n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் v தான், அதாவது வியோட டைமென்ஷன். இந்த வியோட டைமென்ஷனை வச்சு தான் நம்ம இப்போ இண்டக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டைமென்ஷன் ஆஃப் v ஈக்குவல் டு n அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அந்த n ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். We prove the theorem by induction on the dimension of V. If dimension of V equal to 1. இப்போ V ஓட dimension 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ dimension of A of V என்ன இருக்கும்? ஃபார்முலா என்ன? If dimension of V equal to m னா dimension of AV என்னது? m into m, that is m square இல்லையா? அப்போ 1 into 1, 1. Okay. So this implies all the elements of E of V are scalar maps. ஏன்னா அதோட dimension 1 தான் அப்படின்னா அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்கேலார் மேப்ஸாக இருக்கும். ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். Next, then for any v1 is not equal to 0 belongs to capital V is a basis of V over F. Okay, அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா v1 t is equal to some alpha 11 v1 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் எடுத்தா என்ன வரும்? மேட்ரிக்ஸ் ஆஃப் t is equal to சிங்கிள், இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், ஆல்ஃபா 11 அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நாம ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதாவது சிங்கிள் எலிமெண்ட் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, மேட்ரிக்ஸ் ஆல்ஃபா 11 அப்படின்ட்டு. அப்போ இது என்னது? ஒரு ட்ரையாங்குலர் தானே, அதான் இங்க எழுதியிருக்கோம், விச் இஸ் அ ட்ரையாங்குலர். ஓகே, அப்போ இந்த தியரம் வந்து டைமென்ஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கேஸ்ல ட்ரூவா இருக்கு, அதாவது அந்த கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, therefore the theorem is trivially true when the dimension of v is 1. ஓகே, நெக்ஸ்ட் நாம என்ன அஷ்யூம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா the dimension of v equal to n-1 கேஸ் வரைக்குமே அந்த இந்த தியரம் வந்து ட்ரூ தான், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நாம அஷ்யூம் பண்ணிக்க போறோம்.
இப்போ அந்த மாதிரி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் V1 நாம எடுத்திருக்கோம். இந்த வெக்டார் ஸ்பேஸ் V1 வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது அதோட டைமென்ஷன் ஒன்று n-1 ஆகவோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாகவோ இருக்கலாம் அப்படின்னு நாம எடுத்திருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் A of V1ல இருந்து T1 அப்படின்ற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாம எடுத்திருக்கோம். இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே கேபிட்டல் Fல இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நாம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம், then there exists a basis of V1 in which the matrix of capital T is a triangular. ஏன்னா அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ற மாதிரி தானே எடுத்திருக்கோம். அதனால அது எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பா V1க்கு ஒரு பேசிஸ் இருக்கும், அதோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படின்னு நாம எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நாம என்ன ப்ரூவ் பண்ணணும், டைமென்ஷன் ஆஃப் ஈக்குவல் டு n அப்படிங்கிற கேஸ்லயும் இந்த தியரம் வந்து ட்ரூ தான் அப்படின்ட்டு நாம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதுதான் இங்க எழுதியிருக்கோம். Now, let us prove the theorem is valid for V, where dimension of V is equal to n. Okay? சரி, next, lambda 1 அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட்டை, அதாவது T யோட கேரக்டரிஸ்டிக் ரூட், அதை நாம கேபிட்டல் Fல இருந்து எடுக்க போறோம். இந்த T எதுல இருந்து எடுத்திருக்கோம்னா A of V ல இருந்து. ஓகேவா? சரி, then there exists V1 is not equal to 0 in capital V such that V1 T is equal to lambda 1 V1. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து டெஃபினேஷன் ஃபார் த கேரக்டரிஸ்டிக் ரூட். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, கேரக்டரிஸ்டிக் ரூட்டோட டெஃபினேஷன். ஓகே, அதாவது Tங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம A of T ல இருந்து எடுத்திருக்கோம். இதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் தான் வந்து lambda 1. அப்ப ஆஸ் பர் டெஃபினேஷன் இதை நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம், V1 T is equal to lambda 1 V1. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் W அப்படிங்கிற ஒரு செட்டை வந்து நாம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே AB1 அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுல ஏனா என்னன்னா கேபிட்டல் Fல இருந்து எடுத்த ஒரு எலிமெண்ட் A. ஓகே, சரி, அப்ப W இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, AB1 டைப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செட்டு வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ இந்த செட்டு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த செட் வந்து ஃபர்ஸ்ட் நான் எம்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு, இந்த W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V தான் அப்படிங்கிறது இப்போ நாம ப்ரூவ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகேவா? சரி, இப்போ Fல இருந்து எடுத்த எலிமெண்ட் தான் A அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த Fல கண்டிப்பா 0 இருக்கும் இல்லையா? ஏன்னா Fங்கிறது என்னது, இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த 0 எலிமெண்ட் அதுல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்ப 0 அப்படிங்கிறது Fக்குள்ள இருக்கும். இந்த 0வை எப்படி எழுதிக்கலாம், 0 into V1 கூட எழுதிக்கலாம் இல்லையா? இப்ப இது பார்க்கறதுக்கு A into V1 டைப்ல இருக்குல்ல, அப்ப இது கண்டிப்பா Wக்குள்ள தானே இருக்கும். அப்ப இந்த 0வும் கண்டிப்பா இந்த செட் Wக்குள்ள தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல W அப்படிங்கிற இந்த செட்டு நான் எம்டியா இருக்கு. ஓகே, இது வந்து எம்டி கிடையாது, இதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்றோம். சரி, இதுக்குள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்பல இருந்து ஒரு 2 எலிமெண்ட் நாம எடுக்கிறோம். அதுதான் ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு ஒய். அப்ப அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும், ஏன்னா Wக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே AB1 அந்த மாதிரி இருக்கு. ஏங்கிறது கேபிட்டல் Fல இருக்க எலிமெண்ட். ஓகேவா? அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது சம் AB1 மாதிரியும், ஒய் அப்படிங்கிறது சம் V1 மாதிரி இருக்கும். இந்த பிங்கிறது Fக்குள்ள இருக்கிற எலிமெண்ட். ஓகேவா? அதுதான் எழுதியிருக்கோம். x, y belongs to W implies x is equal to AB1, y is equal to BV1 for sum a, b is belongs to capital F. ஓகே, அதுக்கப்புறம் Fல இருந்து இன்னும் 2 எலிமெண்ட் எடுக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு. இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? சப்ஸ்பேஸ்னா எப்படி, எந்த கண்டிஷன் இருக்கணும், அதாவது நீங்க வந்து ஒரு செட்டை வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த அந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து ஓவர் F அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு 2 ஸ்கேலாஸை எடுக்கணும். ஸ்கேலாஸ் எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கு நம்ம லீனியர் காம்பினேஷன் போடணும். ஸோ போட்டுட்டு கிடைக்கிற எலிமெண்ட் அந்த செட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ நீங்க சொன்ன அந்த செட்டு வந்து அந்த கிவன் வெக்டார் ஸ்பேஸுக்கு வந்து சப்ஸ்பேஸா இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ Wக்குள்ள இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 எலிமெண்ட்டை நாம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் Fல இருந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு 2 எலிமெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நாம இப்போ லீனியர் காம்பினேஷன் போடுறோம். என்ன வரும், ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் பிளஸ் பீட்டா இன்டூ ஒய்னு வருமா? ஸோ ஆல்ஃபா இன்டூ எக்ஸ்னா என்னது, AB1 அதை எடுத்து எழுதிக்கிட்டோம், பிளஸ் பீட்டா இன்டூ ஒய்னா என்னது, BV1 அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஆல்ஃபா AB1 பிளஸ் பீட்டா BV1. ஓகேவா? இதுல ரெண்டுத்துலயும் V1 வந்து காமனா இருக்கிறதுனால அதை வெளியில எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா A பிளஸ் பீட்டா B
இன்ட்டு v1 அப்படின்னு வரும். இதில் இந்த ஆல்ஃபா பீட்டா அதுக்கப்புறம் ஏபி இது எல்லாமே நம்ம கேபிட்டல் எஃப்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அப்போது இது வந்து என்னவா இருக்கும், இது வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுமா, அந்த சிங்கிள் எலிமெண்ட் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும், கேபிட்டல் எஃப்குள்ளே தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு நமக்கு ஏவி1 மாதிரி இருக்கா. ஓகே, அப்போது இந்த சிவி1 அப்படிங்கிறது எதுக்குள்ளே இருக்கும், டபிள்யூக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, அப்போ டபிள்யூ அப்படிங்கிறது என்னது, சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் டபிள்யூ இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த V1லேருந்து நாம் ஒரு எலிமெண்ட் இசட் வந்து எடுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், V1னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, நாம் இந்த இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் V1 எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது V1 அப்படிங்கிற ஒரு வெக்டார் ஸ்பேஸு, அதோட டைமென்ஷன் வந்து n-1 இல்லை அதை விட கம்மியாகவோ இருக்கிற மாதிரி இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த V1 தான் இது. இந்த கேபிட்டல் V1 வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து தான் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஸ்மால் V1-ஐ நாம் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த வெக்டார் ஸ்பேஸ் V1லேருந்து தான் இசட் அப்படின்ட்டு ஒரு எலிமெண்ட் ஒன்று நாம் எடுக்கிறோம். ஓகே, அப்போ அந்த இசட் எப்படி இருக்கும், சம் xt அந்த மாதிரி தானே இருக்கும். இசட் இஸ் பிலாங்ஸ் டு V1, தென் இசட் இஸ் ஈக்குவல் டு xt ஃபார் சம் x இஸ் பிலாங்ஸ் டு W. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஏன்னா எக்ஸுங்கிறது டபிள்யூக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தான் பார்த்தோம், டபிள்யூக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே AV1 டைப்பில் இருக்கும். இதில் ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப்லேருந்து நாம் எடுத்திருக்கோம். இந்த டபிள்யூக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ் இதுவும் எப்படி இருந்திருக்கும், சம் AV1 மாதிரி இருந்திருக்குமா. ஓகே, AV1 மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து இதை ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கலாமா. ஸோ A இன்ட்டு V1t அப்படின்னு குரூப் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் V1t அப்படிங்கிறது என்னது, λ1 V1 தானே. ஏன்னா V1t அப்படிங்கிறது λ1 V1 எதனால், இதோட அது λ1 அப்படிங்கிற டீயோட கேரக்டரிஸ்டிக் ரூட். ஓகேவா, ஸோ அதனால தான் V1t அப்படிங்கிறத நம்ம λ1 V1 எழுதிக்கலாம் பை யூஸிங் த டெஃபினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ரூட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டு இப்போ குரூப் பண்ணிக்கலாமா. A இன்ட்டு λ1, ஏங்கிற இந்த எலிமெண்ட்டும் λ1 அப்படிங்கிறது இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே கேபிட்டல் எஃப்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தினுடைய ப்ராடக்ட், அதாவது A இன்ட்டு λ1 அதுவும் வந்து எதில் தான் இருக்கும், கேபிட்டல் எஃப்ல தான் இருக்கும். ஓகேவா, அப்போ கேபிட்டல் எஃப்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் இன்ட்டு V1 அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி டைப்பில் இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது டபிள்யூக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஓகே, அப்போது இந்த இசடுங்கிற எலிமெண்ட்டு நம்ம V1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அது எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், டபிள்யூவில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், WT இஸ் கண்டெய்னிங் W அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலிருந்து நாம் W அப்படிங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் V, அதுக்கப்புறம் Wங்கிறது இன்வேரியன்ட் அண்டர் T அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம லெம்மா 6.4.1 வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if W is contained in V is invariant under T, then T induces a linear transformation T bar on V by W defined by V plus W of T bar is equal to VT plus W. If T satisfies a polynomial Q of X where Q of X is belongs to capital F of X, then so does T bar. Okay, if P1 of X is a minimal polynomial for T bar over F, and if P of X is that for capital T, then P1 of X divide P of X. Okay, so இந்த லெம்மா தான் இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதான் எழுதியிருக்கோம். இது வந்து என்னென்னா பை த அபோவ் லெம்மா, தியரம் இல்லை, பை அபோவ் லெம்மா. புக்கில் உங்களுக்கு லெம்மான்ற நேமில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் நான் லெம்மா அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த லெம்மா என்னென்னா 6.4.1. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, T induces a linear transformation T bar defined on V bar where V bar is equal to V by W defined by V plus W of T bar is equal to VT plus W, and if P of X அதுக்கப்புறம் P1 of X are the two minimal polynomial for T and T bar. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. T இருக்கு இல்லையா, அதோட மினிமம் பாலினாமியல் என்னது P of X, T பாரோட மினிமம் பாலினாமியல் வந்து P1 of X. ஓகே, ஓவர் F ரெஸ்பெக்டிவ்லி, தென் P1 of X divides P of X. ஸோ இதை வந்து நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் T அப்படிங்கிறது A of Eலேருந்து தானே எடுத்துருந்தோம்.
அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே கேபிட்டல் எஃப்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, டீயோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், இது எல்லாமே டீயோட மினிமல் பாலினாமியலோட ரூட்ஸா இருக்கும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான். சரி, இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா p of x has all its root in capital F. அப்போ p of x ஓட எல்லா ரூட்டுமே கேபிட்டல் எஃப்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெம்மா யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா p1 of x divides p of x அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது டிவைட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் காமனா ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போதானே அது ரெண்டுத்தையும் நம்மளால டிவைட் பண்ண முடியும். டிவைட் ஆகுது அப்படின்னாலே ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளால கேன்சல்லாம் பண்ண முடியும். ஓகே, அப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டுத்துக்கும் காமனாக ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்ல வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் p1 of x has all its roots in capital F. Okay, since the characteristic roots of t bar are the roots of its minimal polynomial p1 of x. So this implies t bar has all its characteristic roots in capital F. So இதில் தான் என்ன சொல்கிறோம்னா t barக்கு கூட அதோட characteristic roots எல்லாமே capital Fல இருக்குது அப்படின்னு நாம சொல்ல வரோம். So this implies t bar has all its characteristic roots in capital F. ஓகே, சரி, அடுத்தது அந்த W ஓட டைமென்ஷன் என்னது, W அப்படிங்கிறது என்னது ஞாபகம் இருக்குங்களா. W அப்படிங்கிறத நாம எப்படி எடுத்திருந்தோம், அதாவது W is equal to set of all A V1 where A is belongs to capital F. இப்படி தான் நாம டிஃபைன் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அதாவது Wல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் A V1 இந்த டைப்பில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை A அப்படிங்கிறது ஸ்கேலார், இது கேபிட்டல் எஃப்லேருந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது இந்த W அப்படிங்கிற இந்த சப்ஸ்பேஸ் வந்து V1 அப்படிங்கிற ஒரு வெக்டார்னால, அதாவது ஒரு சிங்கிள் வெக்டார்னால இது வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போது இந்த டைமென்ஷன் ஆஃப் W என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான். ஏன்னா அது வந்து அந்த V1 அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் வெக்டாரால தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதனால் Wவோட டைமென்ஷன் 1. அப்போ இதோட டைமென்ஷன் என்னவா இருக்கும், 1 தானே. ஓகே, ஸோ அதான் இங்கே இருக்கும், டைமென்ஷன் ஆஃப் W is equal to 1. அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஆஃப் V by W ஃபார்முலா என்னது, டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் W. டைமென்ஷன் ஆஃப் V வந்து n மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் W 1. ஓகே, அப்போ n மைனஸ் 1. அப்போ V by W இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷன் வந்து n மைனஸ் 1 அர்த்தம். இந்த கோஷன் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதோட டைமென்ஷன் வந்து n மைனஸ் 1. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம் V bar அப்படின்ட்டு. So we have V bar is equal to V by W is a vector space of dimension n minus 1 and T bar is belongs to A of V bar has all its roots in capital F. இந்த V bar இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷன் வந்து n minus 1. ஓகே, இப்போ நம்ம வந்து இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் படி தான் தேர்வு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் படி இதோட டிகிரி வந்து நமக்கு அதாவது இதோட டைமென்ஷன் n minus 1 இருக்கிறதுனால இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த V பார்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். பை இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் த தியரம் இஸ் வேலிட் ஃபார் T பார். ஓகே, சரி, இதனால் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. என்னெல்லாம் இருக்கும், V2, அதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாம் நம்மளே, V2 பார், V3 பார் எக்ஸெட்ரா Vn பார். இங்கே கேட்கலாம் n எடுத்திருக்கீங்கன்னா ஆக்சுவலாக n டேர்ம்ஸ் இல்லை, n மைனஸ் 1 டேர்ம்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா V2, அது 2ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சஃபிக்ஸில் பாருங்கள் 2ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக இது வந்து n மைனஸ் 1 எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா, n மைனஸ் 1 பேசிஸ் எலிமெண்ட்ஸ் தான். தட் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ பேசிஸ் V2 பார், V3 பார் எக்ஸெட்ரா Vn பார் ஆஃப் கேபிட்டல் V பார் வேர் Vi பார் இஸ் ஈக்குவல் டு Vi பிளஸ் W. ஏன்னா இந்த V by W இருக்குல்ல, அந்த கோஷன் ஸ்பேஸ், இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சம் Vi plus W மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி கோஷன் ஸ்பேஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது இதில் இருக்கிற அந்த Vi பார் எல்லாமே எப்படி இருக்கும், Vi plus W மாதிரி இருக்கும். வேறு I is equal to, இங்கே 1 கிடையாது, வேறு I is equal to 2, 3, எக்ஸெட்ரா n such that இது வந்து இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு வந்து கண்டிப்பாக பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டாவது அதுக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா அது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுபடி இது வந்து பேசிஸ்லாம் நம்ம சொல்லிட்டோம். என்னெல்லாம் பேசிஸ், V2 பார், V3 பார் எக்ஸெட்ரா Vn பார், இதெல்லாம் வந்து அதோட பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, தட் இஸ் V2 T பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா 2 to V2 பார் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் V3 T பார் அப்படிங்கிறது ஆல்ஃபா 3 to V2 பார் பிளஸ் ஆல்ஃபா 3 V3 பார் மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. Vn T பார் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும்.
ஏன்னா இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரணும். ஓகேவா? அதனால் இதை நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இதில் இந்த ஆல்ஃபாஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா கேபிட்டல் எஃப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது நமக்கு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டைப்பில் கிடைக்கும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா 2 to 0 0 எக்ஸெட்ரா ஆல்ஃபா 3 to ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா 0. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் எப்படி இருந்திருக்கும்னா அது லாஸ்ட் ரோ ஆல்ஃபா n to ஆல்ஃபா n3 எக்ஸெட்ரா சம் ஆல்ஃபா nn இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது இந்த v2 v3 etc vn is belongs to capital V be the pre-image elements of v2 bar v3 bar etc vn bar of capital V bar under the homomorphism of v on to v bar is equal to v by w. Okay, so இதெல்லாமே அதோட pre-images. இதெல்லாம் v2 v3 etc vn இருக்கு இல்லையா, இது எல்லாமே இப்போ v2 வந்து v2 பாரோட ப்ரீ-இமேஜ், v3ங்கிறது v3 பாரோட ப்ரீ-இமேஜ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸெட்ரா vn பார் vn அப்படிங்கிறது vn பாரோட ப்ரீ-இமேஜ். நெக்ஸ்ட்டு நாம் என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த v1 v2 எக்ஸெட்ரா vn இருக்குல்ல, இது வந்து பேசிஸ் ஆஃப் v அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இதோட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக இப்போ பேசிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட்ஸாக இருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த v1 v2 எக்ஸெட்ரா vn இருக்குல்ல, இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு நாம ப்ரூவ் பண்ணணும். சரி, லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா எப்படி இருக்கும்? அதாவது லீனியர் காம்பினேஷன் எடுத்துட்டு அதோட லீனியர் காம்பினேட் பண்ணுற அந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே கேபிட்டல் எஃப்லேருந்து எடுப்போம். ஸோ அந்த ரிலேஷன் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, ஓகே, அதாவது சம் ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n vn ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஆல் ஆல்ஃபாஸ் ஆர் 0 அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். அப்படி ஆல் ஆல்ஃபாஸ் ஆர் 0ன்னு வந்துருச்சுன்னா தென் அந்த v1 v2 எக்ஸெட்ரா vn எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம வரும். ஓகே, இப்போ இதில் ரெண்டு சைடு நம்ம w ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? இந்த சைடு w, ரைட் ஹேண்ட் சைட்லேயே w, 0 + w அப்படிங்கிறது w தானே. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n vn ப்ளஸ் w அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம தனித்தனியாக எழுத ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபா 1 v1 வந்து இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆல்ஃபா 1 v1 அப்படிங்கிறது எதில் இருக்குது? டபிள்யூவில் தானே இருக்குது. கரெக்டாக? டபிள்யூ அப்படிங்கிற நம்ம அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருந்தோம். அதாவது டபிள்யூவில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சம் ஏ v1 such that a belongs to capital F அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஆல்ஃபா 1 v1 அப்படிங்கிறது டபிள்யூக்குள்ளே இருக்கிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் ஆல்ஃபா 3 v3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n vn ப்ளஸ் w இஸ் ஈக்குவல் டபிள்யூன்னு நம்மளால் எழுதிக்க முடியும். ஏன்னா அதுதான் டபிள்யூக்குள்ளே இருக்கு இல்லையா, அதனால் திரும்ப அதை எழுத வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை தனித்தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா 2 இன்டூ v2 ப்ளஸ் w ப்ளஸ் ஆல்ஃபா 3 இன்டூ v3 ப்ளஸ் w ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n இன்டூ vn ப்ளஸ் w ஈக்குவல் டு w. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு சப்ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தானே எழுதுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இதில் இந்த v2 ப்ளஸ் w அப்படிங்கிறது v2 பார், v3 ப்ளஸ் wங்கிறது v3 பார் எக்ஸெட்ரா, இந்த vn ப்ளஸ் wங்கிறது vn பார். ஏன்னா முன்னாடி லைனில் அப்படி தான் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதுபடி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதுபடி எழுதணும்னா இங்கே வந்து v1 பார் இருக்கும், இங்கே இங்கே v2 பார் இருக்கும், இங்கே v3 பார் இருக்கும் எக்ஸெட்ரா, இங்கே வந்து vn பார் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா சம் ஆல்ஃபா 2 v2 பார் ப்ளஸ் ஆல்ஃபா 3 v3 பார் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n vn பார் ஈக்குவல் டு இதோட 0 எலிமெண்ட் தான் என்னது? w இல்லையா? அதாவது v by w ஓட 0 எலிமெண்ட் தான் w. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆல் ஆல்ஃபாஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த v2 பார் v3 பார் எக்ஸெட்ரா vn பார் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா இந்த v பார் அப்படிங்கிறது ஒரு கோஷன் ஸ்பேஸ், அதோட டைமென்ஷன் வந்து n-1 இருக்கிறதுனால அதுக்கு வந்து பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டாவது அதோட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பை யூசிங் த இன்டெக்ஷன் ஹைப்போதசிஸ் அதுபடி. ஸோ அப்போது இந்த லீனியர் காம்பினேஷனில் இருக்குது, அது வந்து 0 எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போ இதுதான் 0வாக இருந்திருக்கும். ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n தான் 0வாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணியிருந்தோம்ல, அதாவது
முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் பாருங்க. α1 v1 plus α2 v2 plus etc plus αn vn equal to 0 அப்படின்னு எடுத்துருந்தோமா? இந்த ஈக்குவேஷனில் α2 α3 etc ஆல்ஃபா என்னோட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு α1 v1 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம் α1 v1 equal to 0. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் α1 equal to 0. ஏன்னா v1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அதனால v1 வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ கண்டிப்பாக α1 தான் என்னவா இருந்திருக்கணும், 0வா இருந்திருக்கணும். ஓகே, சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்ம எழுதும் பொழுது அது α1 v1 plus α2 v2 plus etc plus αn vn equal to 0 இந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் எழுதும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சது, இதுல இருந்த எல்லா ஆல்ஃபாஸுமே 0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது α1 equal to 0, α2 equal to 0, etc αn equal to 0. ஓகே, அப்போ இதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த v1 v2 etc vn வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஓவர் f இருக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. Dimension of V வந்து n. So this implies any set of n linearly independent elements form a basis of capital V. So implies V1, V2, etc. Vn is a basis of V over F. Okay. அப்போ அந்த V1, V2, etc. Vn எல்லாமே V ஓட basis தான் over F அப்படிங்கிறத சொல்லிட்டோம். Next, V1T அப்படிங்கிறத நம்ம λ1 V1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த λ1க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதுதான் வந்து α11 அப்படின்ட்டு. ஓகே, அப்போ V1T அப்படின்னா அது α11 V1. நெக்ஸ்ட் V2 பார் T பார் இது வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். V2 பார் T பார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சம் α22 V2 பார் அப்படின்னு இருக்குமா? இதில் V2 பார் அப்படிங்கிறது என்னது, V2 plus W தானே. ஸோ அதனால் ரெண்டு சைடும் V2 plus W அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் V plus W of T பார் அப்படிங்கிறது என்னது, VT plus W தானே. அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த V2 plus W of T பார் அப்படிங்கிறத நாம் V2T plus W அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல α22 இருக்கு இல்லையா, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், α22 V2 plus W அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் α22 V2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், V2T minus α22 V2 plus W is equal to W அப்படின்னு வரும். ஓகே, ஒரு எலிமெண்ட் வந்து A plus W is equal W அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் A வந்து Wக்குள்ளே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கேயே நமக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சது, V2T minus α22 V2 plus W is equal to W இந்த மாதிரி வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த எலிமெண்ட் Wக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது V2T minus α22 V2 belongs to W. பட் Wக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, W is equal to AV1 such that A is belongs to capital F இந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ Wக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் AV1 டைப்ல இருக்கும், அந்த A வந்து கேபிட்டல் Fல இருக்கும். கரெக்டா? சரி, இந்த ஏக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், அதான் வந்து α21 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். V2T minus α22 V2 is equal to some α2 V1. அதுக்கப்புறம் இதை ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனீங்கன்னா V2T is equal to α21 V1 plus α22 V2. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் V3 bar T bar is equal to α32 V2 bar plus α33 V3 barன்னு இருக்கு. இந்த V3 பாருக்கு பதிலாக நாம் V3 plus Wன்னு எழுதிக்கலாம், V2 பாருக்கு பதிலாக V2 plus Wன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் V3 பாருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா, அதாவது V plus W of T bar அப்படிங்கிறத நாம் VT plus W அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் V3T plus W அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. ரெண்டு சைடும் α33 V2 ப்ளஸ் α33 V3 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும், V3T மைனஸ் α33 V2 அதுக்கப்புறம் ப்ளஸ் α33 V3 இதால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம், plus W equal to W. சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும், அதாவது 0 plus Wன்னு வரும், that is W. A plus W is equal to Wனா அந்த எலிமெண்ட் A வந்து Wக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சம் எலிமெண்ட் plus W is equal to W அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த எலிமெண்ட் எதுக்குள்ளே இருக்கணும், Wக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுதாங்க சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் எலிமெண்ட் இஸ் பிலாங்ஸ் டு W. பட் Wக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, சம் A into V1 மாதிரி இருக்கா. அந்த ஏங்கிறது கேபிட்டல் Fக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
இங்கே அந்த ஏக்கு நம்ம வந்து ஒரு நேம் ஒன்று கொடுக்கலாம் ஆல்ஃபா 31 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கோம் ஆல்ஃபா 31 V1. அதுக்கப்புறம் இந்த V3Tயை மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 2 டேர்ம்ஸை அப்படியே ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கண்டினியூ பண்ணும்போது இதிலிருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா V4 T V5T எக்ஸெட்ரா VNT வரைக்கும் இதே மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது V1T is equal to alpha 11 V1, V2T is equal to alpha 21 V1 plus alpha 22 V2, V3Tங்கிறது இது எக்ஸெட்ரா VNTங்கிறது இந்த டேர்ம், அதாவது alpha N1 V1 plus alpha N2 V2 plus எக்ஸெட்ரா plus alpha NN VN அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? இதுக்கு மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோவில் V1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து ஆல்ஃபா 11. ஓகேவா, V2ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை 0, V3ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை 0, இதே மாதிரி எக்ஸெட்ரா VNஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை 0. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்கும்? ஆல்ஃபா 11 0 0 0 எக்ஸெட்ரா 0ன்னு இருக்கும். செகண்ட் ரோ ஆல்ஃபா 21 ஆல்ஃபா 22 அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா 0. தேர்ட் டேர்ம் ஆல்ஃபா 31 ஆல்ஃபா 32 ஆல்ஃபா 33 எக்ஸெட்ரா 0. அதான் எக்ஸெட்ரானா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 0. அதே மாதிரி அந்த லாஸ்ட் ரோ எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா N1 ஆல்ஃபா N2 அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா லாஸ்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா NN அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன். M of Tங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் T இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 11 0 0 எக்ஸெட்ரா 0. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா 21, செகண்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா 22, தேர்ட் எலிமெண்ட் 0, ஃபோர்த் 0, அதுக்கப்புறம் எல்லாமே 0. இது வந்து தேர்ட் ரோ, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா இது வந்து nth ரோ. nth ரோவில் என்ன இருக்குது? ஆல்ஃபா 21 ஆல்ஃபா N2 ஆல்ஃபா N3 எக்ஸெட்ரா லாஸ்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா NN. ஓகேவா, சரி, இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் V வந்து என்ன இருக்கும் பொழுதும் அதுக்கு வந்து பேசிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக வந்துருச்சா? அதோட பேசிஸ் தான் என்னது? V1 V2 எக்ஸெட்ரா VN. ஓகே, இது வந்து நம்ம இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் மெத்தடில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் V வந்து 1 அப்படின்னு எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஆஃப் V வந்து N-1 இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஆஃப் V வந்து n இருக்கும்பொழுது இப்போ நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ பை இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் படி இந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அவ்வளோதான். ஹென்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் a basis V1 V2 etc. Vn of capital V in which the matrix of T is triangular. ஓகே, அவ்வளோதான். இந்த தியரம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நாம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.